ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பண்ணைக்கீரை கடையல் தாங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கடையல் செய்ய நான் ஒரு கட்டு பண்ணைக்கீரை வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 4 வரமிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனதும் இது ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸர் ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச கீரையை மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேஷரை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஊற வச்ச புளியை சேர்த்துக்கோங்க. வெறும் தண்ணி எதுவும் சேர்க்காம புளியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எண்ணெயில் வறுத்த வரமிளகாய், பூண்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேஷரை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சின்ன உரல் எடுத்துக்கோங்க. இதில் 3 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு சேர்த்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வரமிளகாயும் பூண்டும் தாளித்த எண்ணெயிலேயே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூட நசுக்கி வச்ச பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கீரையை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பண்ணைக்கீரை கடையல் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.